Hello everyone, welcome to my YouTube channel. Like, share and subscribe my channel. So இன்னைக்கு his first flight lesson ஓட paragraph questions தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் நான் ரீட் பண்ணி அதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? Answer each of the following questions in a paragraph of about 100 to 150 words. First paragraph. Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. என்ன மீனிங் பேராகிராஃபோட கொஸ்டினுக்கு? ஸோ அந்த யங் சீகல் என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்தது, அது வந்து how it was facing the struggles to overcome its fear of flying. ஓகே, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இது ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் இந்த கொஸ்டின் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பேராகிராஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதை நல்லா மீனிங் தெரிஞ்சு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்சர். த யங் சீகல் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங். யங் சீகல் வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. ஹிஸ் பேரண்ட்ஸ் ட்ரைட் தேயர் லெவல் பெஸ்ட் 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. டு டீச் த யங் சீகல் டு ஃப்ளை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த யங் சீகலை பறக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. த பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தாட் ஆஃப் அ பிளான் டு டீச் ஹிம் டு ஃப்ளை. ஸோ பேரண்ட்ஸ், அந்த சீகலோட பிரதர்ஸ், சீகலோட சிஸ்டர் எல்லாருமே என்ன நினைச்சாங்க, அதை எப்படியாவது பறக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட இருக்காங்க. ஓகே, they flew away to another rock and left him alone. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த சீகலை தனியாக விட்டுட்டு இவங்க, அதாவது பேரண்ட்ஸ், லிட்டில் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், இவங்க எல்லாருமே தனியாக வேற ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ஓகே, they did not give him anything to eat. அவங்க இந்த சீகலுக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்கல. he stood there on one leg and closed his eyes. ஸோ இந்த சீகல் வந்து என்ன பண்ணுது, ஒரு காலால நிக்குது அண்ட் அதோட ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுது. he was very hungry. ஸோ அது ரொம்ப பசியா இருக்கு. ஓகே, அண்ட் he searched for food everywhere. ஸோ அது இருக்கிற பிளேஸ்ல எல்லா இடத்துலையுமே அதோட ஃபுட்டை வந்து சர்ச் பண்ணி பார்க்குது. he even chewed the dried pieces of the eggshells. ஓகே, ஸோ சாப்பிட எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு எக்ஷெல்லோட ஒரு பழைய பீஸ், ரொம்ப ட்ரையான பீஸ் ஒன்று கிடைக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே, he saw his mother tearing a piece of fish. ஸோ இது இருக்கிற பிளேஸ்ல இருந்து தன்னோட மதரை வந்து பார்க்குது. மதர் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து வாயில வச்சிட்டு இருக்கு. ஓகே, he begged his mother to give him food. ஸோ இது வந்து தன்னோட அம்மா கிட்ட எப்படியாவது எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ த மதர் ஃப்ளூ வித் த பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு த யங் சீகல். ஸோ தன்னோட அம்மா என்ன பண்ணுது, அந்த வாயில வச்சிருக்கிற ஃபிஷ்ஷோட வேகமா யங் சீகல் கிட்ட பறந்து வருது. ஓகே, when she reached him she became motionless in the air. she did not get down on the rock. ஸோ அந்த சீகல்ல பார்த்துட்டு, தன்னோட அம்மாவை பார்த்துட்டு சீகல் என்ன பண்ணுது, ரொம்ப எமோஷனலா பறக்க முடியாம வருது தன்னோட அம்மா கிட்ட. பட் அதால என்ன பண்ண முடியல, ராக்ல இருந்து கீழே இறங்க முடியல. she wanted to give the young shell an incentive to fly. the seagull bent forward and jumped at the fish. he was very frightened. ஸோ அதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, பறக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே, பட் அது எப்படியாவது முன்னாடி பின்னாடி கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது பறக்கிறதுக்கு. he was very frightened. அது ரொம்ப பயப்படுது. but he began to flap his wings to save himself. ஸோ அதை தன்னை பாதுகாக்கிறதுக்கு அது தன்னோட விங்ஸை வந்து எப்படியாவது ஃப்ளாப் பண்ணி பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதுவரை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே, and come to the second paragraph. your parents sometimes behave like the young bird's parents. they may seem cruel and unrelenting. Does it mean that they do not care for you?
எக்ஸ்பிளைன் யுவர் வியூஸ் அபவுட் இட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட மீனிங் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட பிஹேவியர் அண்ட் அந்த சீகல் பேரண்ட்ஸோட பிஹேவியரை கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட பிஹேவியர் அந்த யங் பேர்டோட பேரண்ட்ஸோட பிஹேவியரோட சேமாக இருக்கா? ஓகே, தே மே சீம் குரியல். சம்டைம்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி தெரியும், ரொம்ப குரியலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து அவங்க நம்மளை கேர் எடுத்துக்கலன்னு மீனிங்கா? எக்ஸ்பிளைன் யுவர் வியூஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின். ஆன்சர்: பேரண்ட்ஸ் ரியலி கேர் ஃபார் அபவுட் தேர் சில்ட்ரன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே கேர் எடுத்துக்கு தான் செய்வாங்க. தே மே சீம் அஸ் குரியல் பட் தே ஆர் நாட் ஸோ. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப குரியலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க எப்படி கிடையாது, ஸ்ட்ரிக்ட் கிடையாது, குரியல் கிடையாது. ஓகே, the mother seagull turned out to be cruel but her intention was kind. So the mother seagull வந்து ரொம்ப குரியலாக பிஹேவ் பண்ணுது. பட் அதோட மோட்டிவ் என்ன? அதை எப்படியாவது அந்த சீகலை பறக்க வைக்கணும், தன்னோட சைல்டு எப்படியாவது பறக்க வைக்கணும் அப்படின்றதான் அதோட இன்டென்ஷன். ஸோ தட் இன்டென்ஷன் வாஸ் கைண்ட். ஓகே, ஷீ வாண்டட் டு கிவ் யங் சீகல் அண்ட் இன்சென்டிவ் டு ஃப்ளை. லைக்வைஸ் அதே போல அவர் பேரண்ட்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸும் மேபி சம்டைம்ஸ் ஹார்ஷ் அண்ட் ஸ்ட்ரிக்ட். ஸோ அதே போல் நம்மளோட பேரண்ட்ஸும் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. we would feel that they don't understand our feelings and are cruel to us. பட் நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்க கூடாது, அவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, soon we realize later that they guide us to overcome our fears in life. பட் எதுக்காக அவங்க நம்ம கிட்ட அப்படி இருக்காங்க, நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபியர்ஸ் ஆஃப்ல ஓவர் கம் பண்ணி வரணும், நல்லா முன்னேறணும் அப்படின்றதுக்காக அவங்க நம்மளை கைட் பண்றாங்க. ஓகே, we have to conquer our fear and venture forth. Okay, only then we will realize that we are born with wings. ஓகே, ஸோ நம்ம வந்து பேரண்ட்ஸை தப்பாக நினைக்கக்கூடாது, அவங்க நம்மக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நம்மளோட நல்லதுக்காக தான். ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு நடத்தின பேராகிராஃப் 1 அண்ட் பேராகிராஃப் 2 உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கீப் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.